டு பிஎம்பி கேமிங். இன்றைக்கி நம்ம பீச் கபி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளாக வீடியோ வராமல் இருந்திருக்கும், சாரி ஃபார் தட். இனிமேல் நான் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறேன். என்னென்னா, ஒரு 1 வீக் கேப் விட்டு 1 வீக் ஃபுல்லாக இது பண்ணான்னு. அதுக்கு ஓகேனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் எப்பயும் வழக்கமாக போடுற மாதிரியே போடுறேன். ஓகே, நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இதில் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் விளையாண்டு சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காசு. ஸ்விட்ச் காரா என்னதுடா இது? ஸ்விட்சாக பண்ண முடியாது எனக்கு. இந்த ஸ்விட்ச் கார் இந்தா இங்கே கொஞ்சோண்டு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஈஸி ஸ்ட்ரீட்டு முடிப்போம். 1 ஃபீஸ் இது தந்தால் தான் ப்ளேயே பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் நான் அப்கிரேட் பண்ண தான் இருந்தேன். என் விண்டா பேசணும்னா நம்ம பூஸ்ட் வாங்கிக்கலாம். நான் சீட்டில் பண்ண மாட்டேன். இங்கே இது சும்மா இப்படி டேப் பண்ணி திருப்புறது தான். இது ஃபோனை ரொட்டேட் பண்ணி திருப்புற மாதிரியும் இருந்துச்சு. இருந்தாலும் அதை விட எனக்கு டேப்பிங் தான் நல்லா வரும். அதனால் நான் டேப்பை யூஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் விளையாண்டது. கம்ப்யூட்டரில் ஸ்மார்ட் டிவியில் விளையாண்டது. அதுக்கப்புறம் நான் இப்போ தாங்க விளையாடுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்னும் நான் அந்த ப்ரோ ஃபார்ம்லேயே இருக்கிறேன்னா இல்லையான்றதை இதில் தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு ஷார்ட்கட் வரும் பாருங்க. இந்த அப்போ கொஞ்சம் திரும்பிடா. அப்போ நான் ப்ரோ ஃபார்மில் இல்லைன்றது எனக்கு இதிலே தெரிஞ்சிச்சு. இது என்ன? இது எனக்கு தேவையில்லை, நான் விட்டுடுறேன். ஃபர்ஸ்ட்டு பிளேஸு, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபர்ஸ்ட்டு பிளேஸு. அவ்வளோதான். 3 ஸ்டார் எடுத்து போடுங்க. ஓ, இது ஜெயிச்சோ டைமண்ட் வேறு கிடைக்குமா? எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இருங்க, இதை தூக்கி இங்கே வச்சிட்றேன். இங்கே வச்சிடலாம். இதான் ஈஸியாக இருக்கும். இப்போ 3 ஸ்டார் எடுத்துட்டேன். நான் இது கூட போகலாம், ஆனால் நான் லைனாக தான் போக போகிறேன். ஸோ இப்போ நான் முடிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் ஒரே சான்ஸில் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் அது நடக்கிறது ரொம்ப ரேர் தான். நான் ஒரே சான்ஸில் எல்லாத்தையும் முடிக்கலாம் ரொம்ப டஃப்பு. இந்த 4th பிளேஸ் வந்துட்டு இப்போவே முன்னாடி போய் ஆயில் போட்டு விட்டுருந்தேன். யாராய்வன் நான் இடிச்சிடறேன். அப்பாடா, இன்னொருத்தையும் நாக் அவுட் பண்ண முடியல. அதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த பவர் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட்டு பேர்டு ஷீல்டு தேவை எனக்கு. ஷீல்டு ஆல்ரெடி நான் விளையாண்டுருக்கிறதுனால எனக்கு தெரியுது. ஆயில் ஊற்றி விட்டுறேன். அப்பாடா, ஜஸ்ட்டு ராக்கெட்லாம் யார் கேட்டா? அந்த முள் மண்டை இந்த மாடு மண்டை என்கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்குது. நான் சீக்கிரம் வேறு போயானோ. இந்த இது இங்கே ஊற்றி விட்டு போகிறேண்ணா. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு என்னை யாராலையும் பீட் பண்ண முடியாது. நான் அவ்வளோ வாட்டி இந்த கேம் விளையாண்டு ஏகப்பட்ட வாட்டி தோட்டு போய் தான். இப்போ பேக் போயிட்டு அப்கிரேடில் டாப் ஸ்பீடு அப்கிரேட் பண்ணிட்டு வேறு எதுவும் அப்கிரேட் பண்ண தேவையில்ல. இப்போ ப்ளே தந்துட்டு ஈஸி ஸ்ட்ரீட்டு லெவல் 3. இதுதான் எனக்கு ரொம்ப நேரம். அந்த 44 செகண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 44 செகண்ட்ஸ் என்னால் பீட்டே பண்ண முடியல. இது ஆக்சுவலாக இது பூஸ்ட்லாம் இருக்காது, பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். நான் கூட இது ஈஸி தான், முடிச்சிருவான் ஈஸியாக அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுதான் என்னை ரொம்ப டேக் எடுக்க வச்சிச்சு. இது என்னை 2 நாளாக ஸ்டக்காக வச்சிருச்சு. இந்த ஒரே ஒரு இது ஜஸ்ட் ஒரு இதே என்னை 2 நாள் ஒரே இடத்துல ஸ்டக்காக வச்சுருக்குது. அப்போ எந்தெல்லாம் எனக்கு இது டஃப்பாக இருந்திருக்கும். 24 இப்போ ஆயிடுச்சு. 44லலாம் நான் முடிக்கணும். அந்த டைம் எங்கே இருக்குன்னா சைடில் இருக்குது, பார்த்துக்கணும். நான் வேறு ப்ரோ ஃபார்ம்லேயே இல்லை, எப்படி ஜெயிக்க போகிறேன்? ஓ, கொஞ்சோண்டு தான் இருக்குது, கொஞ்சோண்டு தான். அட்லீஸ்ட் செகண்ட் பிளேஸாச்சும் எடுக்கணும்ண்ணா. தேர்டு கன்ஃபார்ம், தேர்டு தான். தேர்டு சொன்னல, தேர்டு. அந்த எப்படி அது எடுத்தானே எனக்கு சத்தியமாக புரியல.
நான் திரும்பி இதை தான் விளையாட போகிறேன். இதுக்கு தான் நான் ஏப்பட்ட வாட்டி இது வேறு 6 மணி தான் டோட்டலாக தந்திருப்பாங்க. அதில் என்கிட்ட இப்போ வெறும் 2 தான் இருக்குது. அதுக்குள்ள நான் இதை முடிச்சாகணும். ஏன்னா இது என் க்ளோனு. அடே க்ளோன்னு ஓடி போடா. இது என்னோட ரேஸு. க்ளோன் இல்லாமல் வருவேன். சுத்தமாக மறந்துடுச்சு கைஸ். நீங்கள் யாராச்சும் விளையாண்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த க்ளோன் வரும் அது வரும். இந்த கேமை நீங்கள் எவ்வளோ வாட்டி முடிச்சிருக்கிறீங்க? அதாவது இந்த ரவுண்டை மட்டும் எவ்வளோ வாட்டி டேக் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் நிறைய டேக் எடுத்துட்டேன்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். ரொம்ப கஷ்டம் இது. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். என்னது இது? அவனும் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறான். இருறா பூஸ்ட்டை யூஸ் பண்ணி பறந்து வரேன். ஆனால் திரும்ப மாட்டிதே. திரும்புடா. பாடா எப்படியோ திரும்பிட்டேன். இந்த வாட்டி தேர்டு தான். தேர்டு கூட கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. தேர்ட் இதை ஸ்கிப் பண்ணிடலாமா? இல்லை செகண்ட் பிளேஸ் ஆச்சும் எடுக்க முடியுதா இல்லையா நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா சீட் பண்ண போகிறேன் கைஸ். நான் 5 டைமண்ட் கொடுத்து வாங்க போகிறேன். எனக்கு வேறு வழி தெரியல. என்னது இது? பூஸ்ட்டை காணோம். என்ன பூஸ்டே காணோம்? 5 டைமண்ட்ரா? அது எவ்வளோ காஸ்ட்லி? 5. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்லேயே நான் நிறைய கோட்டை விட்டுடுறேன். சே இப்போ எங்கே போயிட்டான்? இந்த வாட்டி நான் கன்ஃபார்ம் ஜெயிக்க மாட்டேன். அது கன்ஃபார்ம். இந்த வாட்டி நான் ஜெயிக்கவே மாட்டேன். அவன் இப்போ தான் நான் பாதியே கிட்டத்தட்ட வந்துடுறேன். அவன் எங்கேயோ போயிட்டான். இதுக்கு அவன் அந்த இடத்துலேயே நின்றுறான். ஈஸி. நான் போயிடுவேன். சீரோ போட. என் கண்ணு முன்னாடியே இருக்கிறான். போக முடியல கைஸ். செகண்ட் பிளேஸ் கூட எடுக்க முடியல என்னால். கண்டினியூ தந்துட்டு நான் டாப் ஸ்பீட் என்னால் அப்கிரேட் பண்ண முடியாது. நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறேன் கைஸ். இது ஆக்சுவலாக இதை வேணால் ஆஃப்லைனில் வேணால் நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ ட்ரை தெரியும் அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒன்று ஃப்ரீயாக இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் தெரியும் வச்சுருந்தேன். இதில் ஒரு குகை வரும். எங்கேயோ ஒரு இடத்துல குகை வரும். அந்த டேர்னிங்கில் தான் கரெக்டாக வரும். நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த அங்கே பார்த்துறேன் நான். இந்த அந்த குகை எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்துறேன் கைஸ். சீக்கிரம் போயிடுறா. என்னால் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியலையே. சே இந்த வச்சுக்க ராக்கெட்டை. சூப்பர். ஃபஸ்ட் பிளேஸ். இதுவே நான் ஷார்ட்கட்டே ஒழுங்காக எடுக்கலை. இருந்தாலும் கரெக்டாக தான் வந்துருக்குறேன். ஆனால் அந்த இடத்துல ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்பாடா எனக்கு எப்படியோ ஷீல்டு கிடச்சிருச்சு ஃபஸ்ட் டைம். நான் என்ன தான் இதை ஃபோனில் நிறைய வாட்டி விளையாண்டாலும் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஷீல்டு கிடையாது. நிறையா வாட்டினா கொஞ்ச நேரம் முன்னாடி கொஞ்சம் இது எப்படி விளையாடுறதா பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல. அப்போ தான் கைஸ் இந்தா அவ்வளோதான் போடு. எந்த நான் இதை முடிச்சிருவோம் போல் ஒரே அட்டம்ப்டில். இங்கே பேக் போயிட்டு திரும்பி பேக் போயிட்டு அப்கிரேடு போயிட்டு டாப் ஸ்பீடு. அவ்வளோதான். டாப் ஸ்பீட் மேக்ஸே பண்ணிட்டேன் டாப்பை. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு 5th வேர்ல்டு. இதில் ஷார்ட்கட்டே இல்லை. இதில் ஆக்சுவலாக ஷார்ட்கட்டே இல்லை கைஸ். நம்ம ஓனாக தான் போயாகணும். பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர்னு இது ஒன்று கிடைக்குது. பூஸ்டில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்போமா. அதுக்கான இது தானே. என்னோட இதுதான் அது. என்னோட ஏன்டா எடுத்த இரு நான் உனக்கு முன்னாடி போகிறேன். அவ்வளோதான். என்னடா இது? நான் பூஸ்ட்டை போட்டு போகிறேன். போயிடுச்சு. எஸ் எப்படியோ போயிடுச்சு. ஆனால் நான் போகணுமே. அவுட் ஆஃப் பவுன்ஸ். அப்பாடா எப்படியோ நான் முன்னாடி தான் இருக்கிறேன். ஆயிலை போட்டு விட்டுறேன்.
இப்போ கன்ஃபார்ம் அவங்க சென்டரில் வந்தாங்கன்னா அவன் தடுக்கி விட்டு விழுந்துருவாங்க. சொன்ன மாதிரியே ஒருத்தன் தடுக்கி விட்டு விழுந்துட்டான். இதில் சாரி காய்ஸ், இதில் ஒரு ஷார்ட் கட் இருக்குது. இந்த அங்கே இருக்குது, ஆனால் என்னால் போக முடியல. சுத்தம் அங்கே போக முடியும், ஆனால் என்னால் முடியல. செகண்ட் என்ன எனக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டுக்கிறா. ஆஹா போச்சு, ஜஸ்ட் மிஸ். அந்த இடத்துல எந்த டர்னிங்கும் வரல, வந்துருந்துச்சு நான் அவுட்டு. செகண்ட் பிளேஸ் வருங்க. லேமினி கரெக்டாக எனக்கு அப்புறம் முடிச்சிருக்கிறேன். நான் இதில் எக்ஸ்பர்ட்ன்றதுனால போயிட்டே இருக்கிறேன். கதை கதையாக சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். முடிச்சா நம்மளுக்கு என்னது லேப் 2வா? இது சீட்டிங் சீட்டிங், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படி போகிறா? உனக்கு 3 லேப் 2 போட்டு விட்றேன். இதுதான் சூப்பர் சூப்பர். எஸ், 3 லேப் 2 மட்டும் என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்துக்கு எப்படி எனக்கு முன்னாடி இருக்கிறா? அப்போ 3 லேப் 2 போட்டது வேஸ்ட்டா? ஆனால் 2 லேப் இருக்குது, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். திரும்பி 3 லேப் 2 போட்டு விட்டுருவேன். அதோட பிரிண்டெல்லாம் எனக்கு இங்கே தெரியுது. ஆனால் இதில் மிதிக்கக்கூடாது. நம்ம மிதிச்சா நம்மளுக்கு ஏதாவது ஆகும். ஏதோ நான், ஆனால் என்னன்னு எனக்கு தெரில. ராக்கெட் எடுத்து நான் தூக்கி வீசினேன். இவ்வளோ ரோஸில் மிதிச்சிட்டேனே. ஜஸ்ட்டு பூஸ்ட் இந்த மாதிரி எதிர்பார்த்து தான் நான் விட்டுறேங்க. சூப்பர். ஆனால் இந்நேரத்துக்கு நான் எடுத்துருக்கணும், ஆனால் எடுக்கலை. அது எடுத்தால் தான் ஜெயிக்கிற சான்ஸ் இருக்குது. தவிர அதை எடுக்கலை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டு. ஆனால் இப்படிலாம் நான் ஜெயிக்க மாட்டேன். சூப்பர். இது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் இந்த பவர். ஆனால் இது எங்கே இருந்தாலும் சரியே தேடி கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணும். அந்தளவு இதுக்கு பவர் இருக்குது. 3 கிராவிட்டி. ஆனால் ஜெயிச்சது அதுதான். ப்ளே அகைன். லாஸ்ட் பவர், லாஸ்ட் மணி. இல்லை ஜெயிச்சேன்னா இது மேபி என்னால் முடிக்க முடியும். இல்லைனா நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம போவோம். ஏன் நெக்ஸ்ட் பார்ட்டுன்றேன்னா என்கிட்ட மணி இருக்காது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சீட்டிங். அவன் மட்டும் அப்படி போகிறான், ஆனால் எனக்கு மட்டும் அப்படி போக முடியல. நம்ம இவனை தோக்கடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கேரக்டர் நம்மளுக்கு அன்லாக் ஆயிரும். இது வேற ஒரு விஷயம் இருக்குது. ஷீல்டு பூஸ்ட் கிடைச்சாச்சு. ஆமாம், என்கிட்ட பூஸ்ட் இருக்குது. நான் இப்போ போட்டு போகிறதுனாலும் போகலாம். சரி, இந்த மரத்தில் இடிச்சு நான் போயிட்டேன். சரி, இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஷீல்டு கிடச்சிருக்குது. இந்த ஷீல்டை போட்டு நான் இன்னொரு ஷீல்டு எடுத்துருக்கேன். ஷீல்டை போட்டே ஒரு ஷீல்டு எடுக்கிறேன். இந்நேரத்துக்கு அந்த எர்த்துக்கு வந்து ஏன் வந்துடுவேன். ஜஸ்ட்டு போன ரவுண்ட்னா போன லெவலில் நடந்த மாதிரி எப்பயும் நடக்குது. என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். எப்படியாவது ஓடிடணும். பவர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷீல்டு தான் அந்த லெவலாக பெருசாக. என்னது இது திரும்பியுமா? எனக்கு தெரியும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் கைஸ் போவோம். ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி நடந்துருந்தா கூட பரவாயில்ல. இது செகண்ட் லேபு. என்ன பண்ண போகிறேனோ போடு. கன்ஃபார்ம் இதை அட்டாக் பண்ணும், தேடி கண்டுபிடிச்சி. இதுதான் எனக்கு தேவை. இந்த ஆயில் இங்கே போட்டு விட்டுடுறேன். அது அப்படியே என்னவாச்சு. எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். சொல்லு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது பீச் பகி ரேசிங், அதாவது பிபி ரேசிங்கோட பார்ட்
1 பார்ட் 2 சீக்கிரம் வந்துடும். அது வரைக்கும் பாய்.